நீங்கள் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வந்து வில்லேஜஸோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான் பார்க்கணும், ரியல் லைஃப்லாம் இல்லை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க காய்ஸ், ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வில்லேஜஸ் ஆனால் வந்து இந்த க்ரீன் கோட் போட்ட வில்லேஜஸ் தான் வந்து இந்த வில்லேஜர்ஸ். அதுக்கப்புறமா வந்து இந்த க்ரீன் கோட் போட்ட வில்லேஜர் வந்து எப்படி வில்லேஜர் ஆனாலும் பார்க்கலாம் வாங்க. ஒரு வில்லேஜர் வந்து இதே மாதிரி வந்து க்ரீன் கோட் போட்ட வில்லேஜர்ஸ் வந்து இருக்கான். அந்த வில்லேஜர் வந்து ஏதோ ஒரு பேபி வில்லேஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேபி வில்லேஜர் வந்து பெருசாக இருக்குள்ள தனக்கான ஏதோ ஒரு ஜாபை வந்து அதுவே வந்து சூஸ் பண்ணிக்கும். அது வந்து அது என்ன ஜாப் வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு இதுவாக இருக்கலாம், அது வந்து ஃபார்மராக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஃபார்மராக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஏதோ பிளாக் ஸ்மித்தாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு ஜாப் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இதை சூஸ் பண்ணிக்கும், அதுக்கு பிடிச்ச ஜாப்பு. ஆனால் வந்து அதே வில்லேஜர் வந்து க்ரீன் கோட் போட்ட வில்லேஜராக ஆனாலும் வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமாங்க ஆகும்? அவன் வந்து எந்த வேலையுமே பண்ண மாட்டான். அவன் இருக்கிறது ஒன்று இல்லாதது ஒன்றே தான். ஆனால் என்ன, ப்ரீடிங் மட்டும் நல்லா பண்ணுவான். இதே மாதிரி வந்து ஒரு க்ரீன் கோட் போட்ட வில்லேஜர் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கான். அவனை வந்து எல்லாருக்கும் வந்து யாருமே வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள், அந்த வில்லேஜஸ்லாம் வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, நாங்கள் மட்டும் உழைச்சி சாப்பிட்றோம், நீ மட்டும் எங்கள் கூட வந்து தண்டச்சோறு சின்றியே, தண்டச்சோறுன்னு சொல்லிட்டு இவனை வந்து புள்ளி பண்ணாங்க. இந்த புள்ளி பண்ணதுனால வந்து என்ன ஆகுது, இவனுக்கு வந்து எதுவுமே வந்து பிடிக்கல. ஏதோ என்னடா இது, இவனே வந்து யோசிக்கிறான், அது என்னடா இது நம்ம வந்து தண்டச்சோறு சொல்கிறானுங்க. அதை வந்து உண்மை இருந்தாலும் வந்து ஏதோ நம்ம வந்து ஏதோ நம்மளால் எதுக்குடா எந்த ஒர்க்கையும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளேயே ஒரு மைண்டில் ஒரு தாட்லாம் ஓடுது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க கைஸ். எந்த அளவுக்கு டார்ச்சர்னா வந்து இவனை வந்து இந்த வில்லேஜை விட்டு ஏதோ போகிற அளவுக்கு இவனை வந்து டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதே மாதிரி வந்து அந்த வில்லேஜில் இருக்க எல்லாருமே வந்து எல்லா க்ரீன் கோட் வில்லேஜர்ஸும் வந்து அந்த வில்லேஜ்லேருந்து கிளம்பிடுறானுங்க. அந்த வில்லேஜ்லேருந்து கிளம்பி இவனுங்க வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இவனுக்கோசரமே வந்து கட்டுறானுங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குற வுட்லேண்ட் மேன்ஷன், ஓகேவா? அந்த வுட்லேண்ட் மேன்ஷனுக்குள்ளே நிறைய அரேனாஸ்லாம் நீங்கள் இருக்கும் பார்த்துருக்கீங்களே. அந்த அரேனாஸில் என்னென்னா வந்து அந்த அரேனாஸ் வந்து இவனுக்கு வந்து எதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா வந்து ஒரு வில்லேஜை அழிக்கிறதுக்காக. அதாவது வந்து ஒருத்தன் வந்து வில்லேஜர் விட்டு போனதானுங்க ஐஸ், ஒரு க்ரீன் கோட் போட்ட வில்லேஜர்ஸ். அந்த வில்லேஜை வந்து இவனுங்க அழிக்கிறதுக்காக தான் வந்து இந்த அரேனாஸில் வந்து எல்லோரும் ட்ரைனிங் எடுக்காங்க. ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ஒரு வில்லேஜை ரைடு எடுக்கிறானுங்க. அந்த ரைடு எடுத்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுது. ஒரு வில்லேஜை இவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டானுங்க, ஓகேங்களா? ஒரு வில்லேஜ் வந்து இவனுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்ட்ராயே பண்ணிட்டானுங்க. டிஸ்ட்ராய் பண்ணிட்டுக்கப்புறமா வந்து இதே மாதிரி வந்து நிறைய வில்லேஜ் வந்து டிஸ்ட்ராய் இவனுங்க வந்து பண்ணுறானுங்க, ஓகேங்களா? பண்ணோடனே இவனுங்க வந்து இவனோட அட்டூழியை வந்து தாங்க முடியும்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோ என்ட்ரி அயன்குளம் வரான். இந்த வில்லேஜஸ் வந்து அயன்குளம் வந்து மேக் பண்ணுறானுங்க. இவனுங்க வந்து அட்டூழியை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு, ஓகே. அதனால தான் இவனுங்க வந்து ஏன் தெரியுவாங்க, வில்லேஜஸில் வந்து ஒரு 3 வகையாக பிரியானுங்க இவனுங்க. ஏன்னா இது எப்படி பிரியானுங்கன்னா வந்து நார்மல் வில்லேஜர், இதோ வெண்டிகேட்டர், அதுக்குமா வந்து இவன் எமோக்கர்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிகிறானுங்க. இவனுங்க யார்ட்டையும் வந்து இதோ இந்த வில்லேஜஸ்லாம் தாங்கவே முடியல. அதனால தான் வந்து இவனுங்க வந்து இந்த அயன் குளத்துக்கே செய்யறதுக்கு முழு காரணம், ஓகேங்களா? அது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அந்த அயன் குளமை வந்து எந்த வில்லேஜர்ஸாலையும் வந்து தாக்கே பிடிக்க முடியல. ஏன்னா வந்து அயன் குளம் உங்களுக்கே தெரியும் அவன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு, ஓகேங்களா? அதனால தான் வந்து இவனால வந்து தாங்கவே முடியல அயன் குளம் வந்து உங்களுக்கே தெரியும் அயன் குளம் எவ்வளோ ஓவர் பவர்னு. அதனால வந்து இவனுங்க தாங்க முடியல. ஏன்னா இவனுங்க மட்டும் தான் வந்து ஏதோ இவனுங்களுக்கு ஏதோ பாடி கார்டு மாதிரி பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு பாடி கார்டு மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு ரிசர்ச் பண்ணி அப்போ தான் வருது ராவெஞ்சர் அதுக்கப்புறமா வந்து ராவெஞ்சர் வருது. அதுக்கப்புறமா வந்து இந்த வில்லேஜஸ் வந்து ஏதோ வில்லேஜை ரைடு எடுக்க, இந்த அயன் குளம் வந்து வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண, அது நடுவில் இந்த ராவெஞ்சர் வர, இந்த மாதிரி தான் இந்த கதை போகுது. அதுக்கப்புறமா வந்து இந்த வில்லேஜை பார்த்துருக்கீங்களா, வில்லேஜ் ஒட்டி ஒரு 100 பிளாக் இல்லை
ஒரு 200 ரூபாய்க்கு தள்ளியே வந்து ஒரு அவுட் போஸ்ட் இருக்கும். அந்த அவுட் போஸ்ட்டில் எதுக்குன்னா வந்து தெரியுங்க கைஸ், அந்த அவுட் போஸ்ட் எதுக்குன்னா வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேதர் பண்ணுறது. அந்த வில்லேஜ் வந்து எப்படி இருக்குது, அந்த வில்லேஜ் வந்து இப்போ அட்டாக் பண்ணலாமா இல்லை அட்டாக் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து இது இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுறதுக்கோசம் தான் அந்த அவுட் போஸ்ட்டே வச்சுருக்கானுங்க. இதே மாதிரி தான் கைஸ், இவனுங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி வந்து ஓஹோ இந்த டைம் நைட் ஆகிடுச்சு, இந்த வில்லேஜ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, இப்போ வந்து அடிச்சோன்னா வந்து இந்த வில்லேஜ் வந்து பொட்டுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து ஏதோ இந்தமாதிரி பிளான் பண்ணி தான் வந்து போகிறானுங்க. அவ்வளோதான் கைஸ் நீங்க வீடியோ. ஸோ டாடா பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானே இது ஒரு கண்டென்ட் ஷூட்டு தான் பரவாயில்லையே. ஓகே பாய் கைஸ், பை பை பாய்.